ஹாய், நான் தீபிகா NIT திருச்சியில் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜோசா சீட் அலோகேஷன் ப்ராசஸ், உங்கள் ரேங்க் லிஸ்ட் வச்சு எப்படி உங்களுக்கு சீட் அலோகேஷன் ஆகுது, சூப்பர் நியூமரி சீட்ஸ், சேம் ரேங்க் ரூல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரி பற்றி பார்க்க போகிறோம். ஜோசா ஸ்கெடியூல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் படி இப்போது ஜோசா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஜூன் 12th சாய்ஸஸ் ஆட்டோமேட்டிக்லி லாக் ஆகிடும். ஸோ நம்ம போட்டு சாய்ஸ் லிஸ்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கேட்டகரி அண்ட் சூப்பர் நியூமரி, ஃபீமேல் கேட்டகரி இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு வேறு NIT IITஸில் நம்மளுக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட் அலோகேட் ஆகும். ஜோசாவில் மொத்தமாக 6 ரவுண்ட் இருக்குது. ரவுண்ட் 1 to ரவுண்ட் 6. ஒரு ரவுண்டும் ஒரு 1 வீக் ஸ்பேனில் நடக்கும். ஜூன் 12th அன்றைக்கி ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜூன் 19th முடியும். இதே மாதிரி 1 வீக் பை 1 வீக் ஒரு ரவுண்டு நடந்துகிட்ருக்கும். ஸோ அட் லாஸ்ட் ஜூலை 22 6th ரவுண்ட் முடியும். ஸோ இந்த ரவுண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் IITs NITஸில் பெரும்பாலும் சீட் முடிஞ்சிடும். இப்போ NIT அண்ட் சில சிஸ்டம்ஸ், IITs கிடையாது, NITs அண்ட் சில சிஸ்டம்ஸில் மட்டும் ரிமைனிங் சீட்ஸை CSAPனு ஒரு ரவுண்ட் வச்சு கவர் பண்ணி அலாட் பண்ணுவாங்க. ஜோசா சீட் அலோகேஷன் ப்ராசஸ் ஒரு ஸ்ட்ரிக்ட் டைம் டெட்லைனை ஃபாலோ பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டட் ப்ராசஸ்னால நம்மளால் ஏதாவது நம்ம சைட்லேருந்து டிலே வந்துச்சுன்னா எந்த எக்ஸ்கியூசஸும் எந்த சொல்யூஷனும் பார்க்க முடியாது. ஸோ டைம்லைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸுமே josa.nic.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கோங்க. இது தவிர ஜோசா ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷன், இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு ஜோசா வெளியிட்டிருக்கிற பிஸ்னஸ் ரூல்ஸ் ஆஃப் 2025 இந்த டாக்குமெண்ட்லேருந்து தான் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு அலாட் ஆக போகிற சீட் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் டாப் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் என்ன அகாடமிக் ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்களோ அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அலோகேட் ஆகும், பேஸ்ட் ஆன் தீஸ் 4 மெயின் ஃபேக்டர்ஸ். இது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் உங்கள் கேட்டகரி. நீங்கள் ஜோசா ரெஜிஸ்டர் பண்ணுறப்போவே உங்களுக்கு ஒரு கேட்டகரி அசைன் ஆகிருக்கும். ஜென்ரல், OBC NCL, EWS, PWD எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ செகண்ட் ஃபேக்டர் உங்களோட ரேங்க் லிஸ்ட். காமன் ரேங்க் லிஸ்ட்டும் எடுத்துக்கோங்க, கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்டும் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஃபேக்டர் உங்களோட ஆர்டர் ஆஃப் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ். NIT திருச்சியிலேயே 3 டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, ABC. உங்களுக்கு A தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்ததுன்னா A தான் மேலே போடணும், நெக்ஸ்ட்டு B, C போடணும். இன்கேஸ் உங்களுக்கு A கிடைக்கலனா B or C நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கும். இதுவே BACன்னு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி B கிடச்சிடுச்சுன்னா உங்களுக்கு Aக்கு நீங்கள் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஆர்டர் ஆஃப் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபோர்த் ஃபேக்டர் உங்களோட சீட் மேட்ரிக்ஸ். சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்து தான் அந்த காலேஜில் அந்த கேட்டகரி அந்த அகாடமிக் கோர்ஸில் எவ்வளோ சீட் இருக்குது அந்த விஷயம் தெரியும். இதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அலாட் ஆகிற சீட்ஸும் டிட்டர்மைன் ஆகும். 4 கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸுமே காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரி தான் கம்ப்ளீட் ஆகும். உங்களோட ரேங்க்குக்கு அந்த காலேஜில் அந்த சீட் கிடைக்குமா, எத்தனை பேராவது ஆப்ட் பண்ணியிருக்காங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு வருது. இன்கேஸ் அது கிடைக்கலனா நெக்ஸ்ட் உங்கள் கேட்டகரி ரேங்க் வச்சு செக் பண்ணும். உங்கள் கேட்டகரி ரேங்க், கேட்டகரி செக்ஷன் OBC NCLன்னு எடுத்துக்கோங்களேன். OBC NCL PWD கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் ரேங்க்கில் செக் பண்ணுவாங்க. வரலனா நெக்ஸ்ட்டு OBC NCL கேட்டகரியில், நெக்ஸ்ட்டு அங்கேயும் உங்களுக்கு அலோகேட் ஆகலைன்னா தான் OBC NCL PWD கேட்டகரியில் போகும். ஸோ ஃபஸ்ட்டே டேரெக்டாக உங்களுக்கு OBC NCL கேட்டகரியில் போயிடாது. ஓப்பனில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா கிடைக்கலனா தான் நெக்ஸ்ட் கேட்டகரி, கிடைக்கலனா தான் நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி வரைக்கும் அலோகேஷன்ஸ் போகும். அது கிடைக்கலனா நெக்ஸ்ட் 2வது சாய்ஸ் எடுத்துகிட்டு இதே மாதிரி அலோகேஷன் போகும். 3வது சாய்ஸ் எடுத்துகிட்டு அதே அலோகேஷன் போகும். உங்களுக்கு இன்கேஸ் உங்கள் ரேங்க்குக்கு அது சூட்டபிள், மீதி பேர் கம்பேர் பண்ணும்போதே கம்மியான பேர் தான் அதை ஆப்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு உங்கள் ரேங்க்குக்கு அது சூட்டபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த சீட் கிடச்சிடும். ஸோ பேசிக்காக சீட் அலோகேஷன் ப்ராசஸ் அவ்வளோ தான். 2 மாக் அலோகேஷன் வரும். ஸோ அது பொறுத்து கூட நீங்கள் உங்கள் சாய்ஸஸ் டிஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சாய்ஸே எப்போவுமே லிஸ்ட்டோட டாப்பில் வைங்க. அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை அதுக்கு கீழே வைங்க. டாப் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கலனாலும் கீழே இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் கிடச்சிடும். ஹலோ பசங்களா, என் பேர் ருத்துன்யா. நான் NIT திருச்சியில் பிடெக் செகண்ட் இயர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஜோசா ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் நியூமரி சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சப்போஸ் நம்ம 4 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே கேட்டகரி ரேங்க் இருக்குது அண்ட் அவங்க எல்லாருக்குமே ஒரே ப்ரோக்ராம் தான் வேணும். இதனால அதாவது அவங்க 4 பேருக்குமே ஒரே ரேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைனால் யாராவது 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரோக்ராமோட சீட் கைவிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம சூப்பர் நியூமரி சீட்ஸுங்கிற கான்செப்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா சீட்ஸ், இவங்களுக்கு டைனால் அந்த கையை விட்டு போகக்கூடாது அந்த சீட், அதனால எக்ஸ்ட்ரா சீட்ஸ் தரப்படுது. அதை நம்ம சூப்பர் நியூமரி சீட்ஸ் அப்படிங்கும். இப்போ சூப்பர் நியூமரி சீட்ஸ் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பார்க்கலாம்.
அதாவது டாப் இன்ஸ்டியூட்ஸ் லைக் NITs அண்ட் IITஸில் நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் நியூமரி சீட்ஸ் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஃபீமேல் ஒன்லி சீட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன்ஸ் கிடையாது, இவங்களுக்குன்னே தனியாக அலோகேட் பண்ணக்கூடிய தனிப்பட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கிற சீட்ஸை தாண்டி தனிப்பட்ட முறையில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் இருக்காங்க, அவங்களுக்கு NIT வாராங்கல் CSE பிரான்ச் வேணும்னு வச்சுக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல OBC NCL ரேங்க் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சீட் அலோகேட்மெண்ட் சீட் ஸ்ப்ளிட் பார்த்தலாம். அதாவது NIT வாராங்கல் CSE பிரான்ச்சா, ஸோ சப்போஸ் ஒரு 80 சீட்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம 60 ஜெண்டர் நியூட்ரல் சீட்ஸ் அண்ட் 20 சூப்பர் நியூமரரி ஃபீமேல் சீட்ஸாக டிவைட் பண்ணுறோம். அந்த 60 ஜெண்டர் நியூட்ரல் சீட்ஸை 30 ஹோம் ஸ்டேட் சீட்ஸாகவும் 30 அதர் ஸ்டேட் சீட்ஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த 20 சூப்பர் நியூமரரி சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 10 ஹோம் ஸ்டேட் சீட்ஸாகவும் 10 அதர் ஸ்டேட் சீட்ஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து சீட் எப்படி அலோகேட் பண்ணுவாங்க நம்ம ஃபீமேல் கேண்டிடேட்க்கு அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஹோம் ஸ்டேட் கன்சிடர் பண்ணிட்டு தான் அதர் ஸ்டேட் கேட்டகரிஸே வருவாங்க. அதாவது ஹோம் ஸ்டேட்டில் அவங்க எதுக்குலையுமே செலக்ட் ஆகலாங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அதர் ஸ்டேட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. இதுலேயுமே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேட்டகரியில் கன்சிடர் பண்ணிட்டு தான் அவங்க கேட்டகரிக்கே வருவாங்க. அதாவது நம்ம ஃபீமேல் கேண்டிடேட்க்கு OBC NCL ரேங்க் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேட்டகரி ரேங்க் பார்த்துட்டு அப்புறமா அதில் செலக்ட் ஆகலைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் OBC NCL ரேங்கே பார்ப்பாங்க. அண்ட் எப்போவுமே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீமேல் ஒன்லி சீட்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து அவங்க செலக்ட் ஆகுறாங்களா அந்த ரேங்க் படி அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஜெண்டர் நியூட்ரல் சீட்ஸ்க்கு அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த ஆர்டரை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்டேட், அப்புறமா தான் அதர் ஸ்டேட். ஸோ ஃபீமேல் ஒன்லி ஓப்பன் கேட்டகரி ஹோம் ஸ்டேட், ஜெண்டர் நியூட்ரல் ஓப்பன் கேட்டகரி ஹோம் ஸ்டேட், ஃபீமேல் ஒன்லி OBC NCL ஹோம் ஸ்டேட், ஜெண்டர் நியூட்ரல் OBC NCL ஹோம் ஸ்டேட். இதெல்லாம் ஹோம் ஸ்டேட்டில் பார்த்துட்டு அப்புறமா அதர் ஸ்டேட்க்கு வருவாங்க. அதாவது ஃபீமேல் ஒன்லி ஓப்பன் கேட்டகரி அதர் ஸ்டேட், ஜெண்டர் நியூட்ரல் ஓப்பன் கேட்டகரி அதர் ஸ்டேட், ஃபீமேல் ஒன்லி OBC NCL அதர் ஸ்டேட், ஜெண்டர் நியூட்ரல் OBC NCL அதர் ஸ்டேட். இந்த 8 இதுலேயுமே ஏதாவது ஒன்றுத்தில் வந்துடுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹோம் ஸ்டேட்டில் பார்த்துட்டு அப்புறமா தான் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு அவங்க வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்க. இப்போ சப்போஸ் நம்ம டாப் 10 கேர்ள்ஸ் ஃப்ரம் தெலுங்கானா எடுத்துக்கிறோம். அவங்க எல்லாம் ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் வராங்க அண்ட் தே வாண்ட் CSE சீட் ஃப்ரம் NIT வராங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் நம்ம வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் எடுத்தோம் இல்லையா, அவங்க கேட்டகரி OBC NCL, அவங்களுக்கு ஒரு நல்ல CRR ரேங்க் இருக்குது, OBC NCL ரேங்க்கும் நல்லாயிருக்கு. அவங்க ரேங்க் வந்து இந்த டாப் 10 கேர்ள்ஸில் ஃபால் ஆகுது. ஓகேவா? அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் அவங்களுக்கு அந்த 10 ஃபீமேல் ஒன்லி ஹோம் ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சீட் CSE சீட் கிடச்சிருது NIT வாராங்கல்ல. அந்த டாப் 10 கேர்ள்ஸில் இருக்கிற, அதாவது நம்ம ஃபீமேல் கேண்டிடேட்க்கு அடுத்த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு பை 1 or 2 digits அவங்களுக்கு வந்து அந்த 10 ஃபீமேல் ஒன்லி HS ஹோம் ஸ்டேட் சீட்ஸ் கிடைக்கிறதுல மிஸ் ஆகிடுது. ஆனால் ஹோம் ஸ்டேட் சீட்ஸில், அந்த ஃபீமேல் ஒன்லி ஹோம் ஸ்டேட் சீட்ஸில் மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு ஜெண்டர் நியூட்ரல் ஹோம் ஸ்டேட் சீட்ஸில் கண்டிப்பாக கிடச்சிது. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம பார்த்த கேண்டிடேட் வந்து மேல் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஃபீமேல் சீட்ஸுக்கு கன்சிடரே பண்ண மாட்டோம். டைரெக்டாக நம்ம வந்து அவங்கள ஜெண்டர் நியூட்ரல் சீட்ஸுக்கு தான் கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீமேல் ஒன்லி சீட்ஸ்க்கு அக்சசிபிலிட்டியே கிடையாது. ஸோ நம்ம பார்த்த மொத்த எக்ஸாம்பிள்லேயுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NITஸில் சீட் ஸ்ப்ளிட் வந்து பேஸ்ட் ஆன் அதர் ஸ்டேட் அண்ட் ஹோம் ஸ்டேட் கோட்டாஸ் நடக்கும் அண்ட் கேட்டகரி பேஸ்டாக நடக்கும். ஓப்பன் கேட்டகரி பார்ப்பாங்க, அப்புறம் உங்கள் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஜெண்டர் பேஸ்ட் ஆன், அதாவது ஃபீமேல் கேண்டிடேட்னா உங்களுக்கு வந்து ஃபீமேல் ஒன்லி சீட்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஜெண்டர் நியூட்ரல் சீட்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் சப்போஸ் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை டைரெக்டாகவே ஜெண்டர் நியூட்ரலுக்கு தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர ஃபீமேல் சீட்ஸ்க்கு நீங்கள் அக்சசிபிளே கிடையாது. ஓகேங்களா?